finished. Finished. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை தடைகளையும் இது விலக்கிடும் என்பதை நான் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இந்த ஜெபம் விசேஷித்த விதமாக உங்கள் குடும்பங்களிலே காணக்கூடிய தடைகள், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதபடி உங்களுக்கு முன் நிற்கிற அத்தனை தடைகளையும் இது விலக்கிடும் என்பதை நான் பரிசுத்த ஆவியானவர்களுக்குள் நான் நம்புகிறேன். இந்த ஜெபத்தின் மூலமாக நிச்சயமாகவே நீங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். முடிவு வரைக்கும், கடைசி வரைக்கும் இந்த ஜெபத்தை நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்கள். பிரியமானவர்களை, உங்கள் வாழ்க்கையிலே என் கிறிஸ்து இயேசு அற்புதங்களை செய்வது நிச்சயம். எப்படிப்பட்ட தடைகளும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து அது விலகி போகும். உங்கள் முன் நிற்கும் அத்தனை தடைகளையும் அத்தனை எரிகோக்களையும் என் கிறிஸ்து இயேசு விழப்பண்ணுவார். நீங்கள் பொருளாதாரத்திலே உயர முடியாதபடிக்கு, உங்கள் பொருளாதாரத்திலே தடை, திருமண காரியத்தில் தடை, உங்கள் வியாபாரத்தில் தடை, உங்கள் பிரயாணத்துக்கு தடை, உங்கள் கற்பத்துக்கு தடை, உங்கள் உயர்வுக்கு தடை, உங்கள் மேன்மைக்கு தடை, இன்னும் எத்தனை தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை தடைகளையும் நீக்கி போடும் என்பதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த ஜெபத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் விசுவாசித்து என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது பிரியமானவர்களே, நிச்சயமாகவே என் தேவன் உன்னதத்திலிருந்து அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். உங்கள் தடைகளை அவர் உங்களுக்கு முன் நின்று அவர் அதை தகர்த்து போடுவார். நிச்சயமாகவே நீங்கள் ஜெயம் எடுப்பது நிச்சயம், வெற்றியை காண்பது நிச்சயம், சாத்தானின் தலையை நசுக்குவது நிச்சயம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன் நின்று அத்தனை சத்துருக்களும் விலகி ஓடுவது நிச்சயம். பிரியமானவர்களை, ஜெபிக்கலாம் வாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜெபத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வது நிச்சயம். இந்த ஜெபத்தில் இணைகின்றிருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது உண்டாகும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். யோபு சொல்லுகிறான், தேவரீர் சகலவற்றையும் செய்ய நீர் வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். மீகா 2:13 சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை தடைகளையும் என் கிறிஸ்து இயேசு இந்த ஜெபத்தின் மூலமாக அவர் முறியடிப்பார். இந்த ஜெபத்தை ஆழமாய் உண்மையாய் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் இதை விசுவாசித்து இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து ஏறெடுக்கிற பொழுது, வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்தின் நம்பிக்கையோடும் உறுதியோடும் நீங்கள் நிற்கிற பொழுது உங்கள் முன் நிற்கிற அத்தனை தடைகளும் விலகும். எப்படிப்பட்ட கட்டுகளும் உடைக்கப்படும். உனக்கு முன்னின்று சத்துருக்கள் துரத்தப்படுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, தடைகளை நீக்குகிறவர் இந்த நாளிலே அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். வார்த்தை சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். உங்கள் தடைகளை நீக்கும்படி உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு விசேஷித்தவர்கள் பிரியமானவர்களே. ஆதலால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்வு சிறக்க உங்களுக்கு முன்பாக போய் எல்லா தடைகளையும் நீக்க வல்லவராயிருக்கிறாராம். உங்கள் வாழ்க்கையில் சில தடைகள் இருக்கின்றன. தடைகள் இருப்பதால் தான் சில வாசல்களில் உட்பிரவேசியாமல் நாம் இருக்கிறோம். அந்த வாசல் வழியே போனால்தான் உனக்கு தேவையான பொக்கிஷங்களும், உனக்கு தேவையான ஆசீர்வாதங்களும், உனக்கு தேவையான புதைபொருள்களும் இருக்கிறது.
அந்த வாசலுக்கு நேராக உனக்கு முன்பாக பிசாசானவன் ஒரு தடையை வைத்திருக்கிறான். அந்த தடையை இன்றைக்கு கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து நீக்கி போடும்படி உனக்கு முன்பாக கடந்து சென்று அந்த தடையை அவர் நீக்கி போடுவார். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். நீங்கள் கடந்து போவீர்கள். எத்தனை நாள் நீ வாசலுக்கு வெளியவே நின்று கொண்டிருக்கிறாய்? ஏன் என்று சொன்னால், உனக்கு முன்பதாக தடைகள், சில தடைகள் இருந்தது. கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் அந்த தடைகளை இப்பொழுதே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே தானே அந்த தடைகளை நான் நீக்கி போடுவேன். உன் வாழ்க்கையில் காணும் அத்தனை தடைகளையும் நான் நீக்கி போடுவேன். நீ கண்மலையை பெற்றுக் கொள்ளாதபடிக்கும், உன்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளாதபடிக்கும், நீ இன்னுமாய் அபிஷேகத்தில் நிறைந்து ஆவிக்குள்ளாகி கர்த்தரை துதிக்க கூடாதபடிக்கும் ஏதோ ஒரு தடை, இந்த தடைகளை எல்லாம் நீக்கும்படி உனக்கு முன்பாக போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அந்த வாசலுக்குள் பிரவேசிக்கும்படியான சிலாக்கியத்தை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியான ஒரே அப்பா நம் இயேசப்பா ஒருவர் மட்டும்தான். பிரியமானவர்களே, கண்மலை கிறிஸ்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், அதாவது சிலருக்கு அவருடைய எண்ணங்களே தடையாக இருக்கும். தன் சுய புத்தியின்படியே நடப்பார்கள். இதனால் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருப்பார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கும்படி நான் உனக்கு முன்பதாக கடந்து சொல்லுவேன். நீ அந்த வாசலில் பிரவேசித்து, ஒருவேளை உன் வாழ்க்கையில் திருமண தடையாக இருக்கலாம், கர்ப்பத்தின் குழந்தை இல்லாதபடி தடையாக இருக்கலாம், உன் வீடு கட்ட முடியாதபடி தடையாக இருக்கலாம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அடுத்த அளவு நீங்கள் உயர முடியாதபடி உங்களுக்கு தடை இருக்கலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடையாக இருக்கலாம். பிசாசானவன் எப்படிப்பட்ட தடைகளை கொண்டு வந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே வியாதி நிமித்தமாக சுகமாக முடியாதபடி தடையாக பிசாசானவன் இருக்கலாம். எல்லா தடைகளையும் என் கிறிஸ்து இயேசு இந்த நாளிலே இந்த ஜெபத்தின் மூலமாக, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக அவர் உங்களை விடுதலையாக்குவார். உங்களுக்கு முன்னிருக்கும் தடைகளை என் கிறிஸ்து இயேசுதாமே அவர் விலக்குவார். ஆலயத்தின் வாசலில் அமர்ந்திருந்த சப்பானி ஒருவன் பேதுருவிடத்தில் தனக்கு உதவும்படி கேட்கிறான். அதற்கு பேதுரு அவனை நோக்கி, என்னிடத்தில் பணம் இல்லை, பொன்னில்லை, வெள்ளி இல்லை, என்னிடம் எந்த சொத்தும் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று பேதுரு சொன்னவுடன் பல வருடங்களாக அவனுக்கு இருந்த தடை நீங்கி விடுதலையாகி மிகுந்த உற்சாகத்தோடு வேதம் சொல்லுகிறது ஆலயத்திற்குள் அவன் பிரவேசித்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் வாசலுக்குள் பிரவேசிக்க முடியாமல் சத்துரு வைத்திருந்த எல்லா தடைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை கடந்து சென்று எல்லா தடைகளையும் நீக்கும்படி இன்றைக்கு உங்களுக்கு முன்னதாக அவர் கடந்து செல்கிறார். அதே வசனத்தில் கடைசியில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பதாக செல்லுவார். பிரியமானவர்களே, அந்த ராஜா எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் சாத்தானை தன் காலின் கீழே நசுக்கியவர். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் வந்தாலும் உன்னை சேதப்படுத்த முடியாது. உன் ராஜா உனக்கு முன்பதாக அவர் நடந்து செல்லுகிறார். அவர் மரணத்தை வென்றவர், பாதாளத்தில் போய் அதன் திறவுகோலை உடையவர். பிரியமானவர்களே, பாதாளத்தின் திறவுகோலை அவர் பெற்றுக் கொண்டவர். இந்த உலகத்தின் லோகாதிபதியை நசுக்கியவர். அவர் உங்களுக்கு முன்பதாக நடந்து செல்லுவாராம். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறவர். தடைகளை நீக்குவது மாத்திரமல்ல, நீ வாசலில் பிரவேசிப்பது மாத்திரமல்ல, நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் அவர் முன்னிலையில் இருந்து நம்மை நடத்துவாராம். ஹல்லேலூயா. தேர்வுக்கு போனால் அவர் முன்னே நம்மை வழி நடத்துவார். நாம் வெளியே சென்றால் அவர் நம் முன்னே நடந்து போவார். கல்யாண காரியம் என்றால் சொன்னாலும் அவர் நம் முன்பாக நடந்து போவார். உன் வேலை ஸ்தலத்தில் உனக்கு முன்பாக போவார். உன் தலையை அங்கே உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். எல்லா காரியத்திலும் என் ஆண்டவராகிய இயேசு
முன்னிலையில் இருந்து உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் அவர் மேலாக்குவார் என்று இந்த ஜெபத்தை கேட்கிற உன்னை பார்த்து என் கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார். உன் சத்துருக்கள் காணும் வண்ணம் உனக்குள்ள தடைகளை அவர் நீக்குவார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எந்த சத்துரு உனக்கு முன்பாக தடையை வைத்தானோ, எந்த சத்துரு உன்னுடைய ஆசீர்வாதங்களை பறித்துக் கொள்ள நினைத்தானோ, அந்த சத்துருவுக்கு முன்பதாக கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து நடந்து போய் அந்த தடைகளை நீக்கும்படி இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து செல்லுகிறார். பிரியமானவர்களே, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக விட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். பிரியமானவர்களே, எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்களை குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் நான் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களிலாலும் அவன் குதிரை வீரர்களாலும் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிந்து கொள்ளுவார்கள் என்றார். பிரியமானவர்களே, அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகினார், அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. எதற்காக? பிரியமானவர்களே, அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, ஆனால் இஸ்ரவேலருக்கோ அது வெளிச்சமாய்க்கிற்று. பிரியமானவர்களே, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினாராம். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய தூதன் ஜனங்களுக்கு பின்னாக போனான். அந்த உயரமான மேகம் ஜனங்களுக்கு முன்னே செல்லாமல் அவர்களுக்கு பின்னே சென்றது. இப்படி அந்த மேகம் எகிப்தியருக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இடையே நின்றது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சம் இருந்தது, ஆனால் எகிப்திய ஜனங்களுக்கோ இருள் சூழ்ந்திருந்தது. எனவே அந்த இரவில் எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நெருங்கி வரவே முடியவில்லை. எகிப்தியர்களுக்கு முன்பாக மோசே தன் கோலை நீட்டும் போது இஸ்ரவேலுக்கு தடையாயிருந்த செங்கடல் இரண்டாய் பிளந்து அவர்களின் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மதிலாக நின்றது. அதன் வழியாக இஸ்ரவேலர்கள் கடந்து சென்றார்கள். எகிப்தியருக்கு முன்பாக அவர்கள் கண்கள் காணும் விதமாய் இஸ்ரவேலுக்கு தடையாயிருந்த செங்கடலை ஆண்டவர் பிளந்து தன் ஜனங்கள் அந்த வழியை பிரவேசிக்கும்படி செய்தார். இன்றும் பிரியமானவர்களே, உன்னுடைய தடையை நீக்கும்படி இதுவரையிலும் உனக்கு முன்பதாக சென்ற கர்த்தர் உன் சத்துருக்கள் காணும் வண்ணமாக அந்த தடையை அவர் நீக்குவார். நீ அந்த வழியில் கடந்து செல்ல கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்களாம். யோசுவாவின் நாட்களிலே எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். பிரியமானவர்களே, யோசுவாவின் நாட்களில நாம் பார்க்கிறோம், எரிகோ அவர்களுக்கு முன்பதாக தடை சுவராக நின்றது, தடையாக நின்றது. ஆனால் என் தேவன் ஜனங்களை அந்த இடத்திலே அதை சூழ்ந்து நின்று பிரியமானவர்களே துதிக்கும்படி சொன்னார், துதிக்கும்படி சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை சுற்றி 7 முறை சுற்றி வந்தார்கள். 7வது முறை எக்காலத்தை ஊதினார்கள். எரிகோ விழுந்து போனது. பிரியமானவர்களே, என் தேவன் வல்லமையுள்ள தேவனாய் அவர் கிரியை செய்கிறார். நிச்சயமாகவே வேதம் சொல்லுகிறது, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்களாம். ஹல்லேலூயா.
எரிகோவின் அந்த பெரிய மதில் சுவர் தான் இஸ்ரவேல் புத்திரருக்கு அன்றைக்கு தடையாக இருந்தது. ஏனென்றால் கானான் தேசத்தை அடைய எரிகோ பட்டணத்தை கடந்து சென்றே ஆக வேண்டும். பிரியமானவர்களே, உருவின பட்டயத்தோட இயேசுவாவுக்கு முன்பாக இருந்தவர் யார் என்று கேட்டால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. தன்னை கர்த்தருடைய சேனைகளின் அதிபதி என்று யோசுவாவிடம் அவர் சொல்லுகிறார். இயேசுதான் சேனைகளுக்கெல்லாம் அதிபதி. இங்கே நாம் அவர் உருவின பட்டயத்தோடு இருப்பதை காண்கிறோம். அப்படி என்றால் அவர் யுத்தத்திற்கு ஆயத்தமாகிவிட்டார் என்பதையே குறிக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட யுத்தங்கள், பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட தடைகள் நிற்கும் என்று சொன்னால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. காரணம், உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என் கிறிஸ்து இயேசு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அலங்கமான எந்த ஒரு மதில் சுவர்களாக இருந்தாலும் சரி, என் கிறிஸ்து இயேசு அந்த தடைகளை அவர் நீக்கி போடுவாரா? அவர் சேனைகளின் கர்த்தர். சொல்லி பாருங்க. இப்பொழுதே ஒரு தெய்வீக வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரிகோவை விழப்பண்ணின தேவன், நிச்சயமாகவே செங்கடலை இரண்டாய் பிளந்த தேவன் கர்த்தர் உனக்கு முன்பாக இனி செல்வாரா? உனக்கு முன்பாக இருக்கும் தடைகளை அவர் நீக்கி போடுவார். உன் வாழ்க்கைக்கு எதிர்ப்படுகிற அத்தனை தடைகளையும் அவர் உன்னை விட்டு விலக்குவார். நீ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியாதபடி இதுவரை உன்னை தடுத்து நிறுத்தின பிசாசுகள் இனி தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. ஆம் பிரியமானவர்களே, உனக்கு உண்டான ஆசீர்வாதங்களை இனி எந்த சத்துருக்களும் தொட முடியாது. உன்னதத்தின் வல்லமை இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது இறங்கட்டும். ஒரு தெய்வீக வல்லமை இப்பொழுதே உங்களை மூடிக்கொள்ளட்டும். என் தேவனுடைய மகிமை உங்கள் மேல் இறங்கட்டும். இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை தடைகளும் இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். அத்தனை தடைகளும் விலகுவதாக. அத்தனை தடைகளும் விலகுவதாக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். அத்தனை தடைகளும் விலகட்டும். சத்துருக்கள் விலகி ஓடட்டும், பின்னிட்டு போகட்டும். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் இனி வாய்க்காதே போகட்டும். தந்திரங்கள், மந்திரங்கள், மாந்திரீகங்கள், பில்லி சூனியங்கள், ஏவல் பிசாசுகள், இன்னும் எப்படிப்பட்ட தடைகள், மனுஷீக ஆவிகள் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டாலும் இப்பொழுதே என்னோடு இணைந்து உன்னதரை நோக்கி பார்க்கிற இந்த வேளையில தானே என் தேவன் உங்கள் தடைகளை அவர் உடைப்பாராக. என் கிறிஸ்து இயேசுதாமே உங்கள் தடைகளை அவர் உடைத்து போடுவாராக. உனக்கு வரும் ஆசீர்வாதங்களை இனி பிசாசானவன் தடுக்க முடியாது. உனக்கு முன்பாக இருக்கும் வெங்கலங்கள் இனி உடைக்கப்படும். ஆசீர்வாதங்கள் வரவிடாதபடி தடையா இருக்கிற உன் பாவ சாபம் என்கிற தடையும் உன்னை விட்டு விலகும். உன் வாழ்க்கையிலே வியாதியை கொடுத்து உன்னை பலவீனப்படுத்தி உன்னை படுத்த படுக்கையாக்கி நீ எழுந்து நடக்க முடியாதபடி, நீ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியாதபடி, ஹல்லேலூயா, சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் பலத்தோடு நீ வாழ முடியாதபடி உனக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை தடை செய்கிற பொல்லாத பிசாசுகளை, பலவீனப்படுத்துகிற ஆவிகளும் இப்பொழுதே என் கிறிஸ்து இயேசு அதை உனக்கு முன் என்று துரத்துகிறார். விடுதலை இந்த நேரத்தில் உண்டாகிறது. உன் கைகளை உயர்த்தி உன்னதத்தை நோக்கி, ஆண்டவரே என் தடைகளை நீக்கி தாரும் அப்பா. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற நான், இந்த ஜெபத்தை கேட்கிற நான் அற்புதத்தை பெற்றுக் கொள்வேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சகலவற்றையும் படைத்து சிருஷ்டித்து உண்டாக்கினவர் அவர். ஹல்லேலூயா. அவரை போல் ஒரு தேவன் இல்லை. அவர் எங்கள் கண்மலை. அவருக்கு நிகரானவன் யார்? என் தேவனுக்கு நிகர் அவரே. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தடைகளும் சங்கிலிகளும் அறுபட்டு போகும். பேதுருவை பாருங்கள். ஹல்லேலூயா. அவன் கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்தது. என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமை அங்கே இறங்கினது. வல்லமையுள்ள தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பாருங்கள், சிறைச்சாலை தானாய் திறவுண்டது. சங்கிலிகள் தானாய் கலண்டு விழுந்தது. திரைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை தடைகளும் விலகும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. இந்த கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்பிக்கையாய் உறுதியாய் நிற்கிற பொழுது, இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கை நிச்சயமாகவே மாறும். நிச்சயமாகவே மாறும். நிச்சயமாகவே மாறும். அவர் சர்வ வல்லவர். வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து
ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தை கொடுப்பார். உங்களுக்கு முன்னிருக்கும் அத்தனை தடைகளையும் என் கிறிஸ்து இயேசு அவர் நீக்கி போடுவார். லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது அவனுக்கு முன்பாக இருந்த தடைகள் நீக்கப்பட்டது. கல்லறையின் கற்களை புரட்டுங்கள், என் இயேசுவின் வார்த்தை வல்லமையுள்ளது. பிரியமானவர்களே, உங்களுக்கு முன் இருக்கும் அத்தனை தடைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலக கடவது. எப்படிப்பட்ட தடைகளும் விலகட்டும் அப்பா. பிள்ளைகள் உயர முடியாதபடி, செழிக்க முடியாதபடி தடையாயிருக்கிற தடைகள் எல்லாம் இப்பொழுது நீங்கி போகட்டும். வீட்டை கட்ட முடியாதபடி, கட்டுமானங்கள் சரியாய் செய்ய முடியாதபடி தடை செய்கிற அப்பா, பிள்ளைகளோட மூலமாக உங்க நாம மகிமைப்பட முடியாதபடி தடை செய்கிற எந்த தடை செய்கிற ஆவிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். திருமண தடைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அது மாறட்டும். திருமண காரியத்தில் பிள்ளைகளின் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை தடைகளும் விலகி போகட்டும். எப்படிப்பட்ட பொல்லாத ஆவியும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். திருமண தடைகளை கொடுக்கிற பொல்லாத ஆவிகள் விலகுவதாக, இப்பொழுது விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கற்பத்திலே குழந்தை இல்லாதபடி மலடியாய் வைத்திருக்கிற பொல்லாத பிசாசே, பிள்ளை தாட்சியாய் மாறாதபடிக்கு கற்பத்தின் கனியை அழிக்கிற பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியே, இப்பொழுதே தடைகள் விலகும். என் கிறிஸ்து இயேசு உன் தலையை நசுக்குகிறார். என் கிறிஸ்து இயேசு இப்பொழுது உன் தலையை நசுக்குகிறார். இப்பொழுதே கற்பத்தின் கனி உருவாகும்படி என் கிறிஸ்து இயேசுவின் கரம் சகோதரி உன்மேல் வருகிறது. சகோதரியே, உன்மேல் என் கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு விட்டு கொடுத்து பார். இந்த ஜெபத்தில் இணைந்து உன்னதரை நோக்கி பார். உன் கற்பத்தில் கனியை என் கிறிஸ்து இயேசு உண்டாக்குவார். உன்னை ஆசீர்வதிப்பார். உன் நிந்தையை மாற்றுவார். உன் அவமானங்களை நீக்கி தருவார். உன் தடைகளை விலக்குகிறவர் இந்த நாளிலே உனக்காக பிரத்யட்சமாய் அவர் இறங்கி இருக்கிறார். அவரை நோக்கி பார். உன் முகம் பிரகாசிக்கும், பிரகாசிக்கும். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். அவர் உங்களுக்கு முன் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவார், கரடு முரடானவைகளை சமமாக்குவார். வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பாராம். இந்த நாள், இந்த ஜெபம் ஏறெடுக்கிற இந்த நாள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் காண்பீர்கள். விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, என் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இப்பொழுது இறங்குகிறது. நிச்சயமாகவே இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த உன்னதரை நோக்கி அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை, அவர் சர்வ வல்லவர் என்பதை நீங்கள் காண்கிற பொழுது, அந்த உன்னதரை நீங்கள் உயர்த்தி போற்றுகிற பொழுது, பாடுகிற பொழுது, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது, இப்பொழுதே உங்களுக்கு முன்னிருக்கிற தடைகள் உங்களை விட்டு விலகுகிறது. நீங்கள் இருக்கும் இடத்தில் காணக்கூடிய பிசாசுகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுகிறது. சத்துருக்கள் உங்களை விட்டு விலகுகிறது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்வும் செழிப்பும் இல்லாதபடிக்கு தடை செய்கிற ஆவிகள் எல்லாம் விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் அடுத்த அளவுக்கு உயர முடியாதபடி உங்கள் ஆசீர்வாதங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற, உங்கள் பிரயாசத்தின் பலனை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற எந்த பிசாசுகளும் எந்த இருளும் உங்களை விட்டு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அத்தனையும் விலகுகிறது. I command in the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். அத்தனை பொல்லாத ஆவிகளும் விலகுவதாக, விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது மகிமை இறங்கட்டும் அப்பா, மகிமை இறங்கட்டும் அப்பா. தேவரீர் சகலவற்றையும் செய்ய நீர் வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இந்த கிறிஸ்து இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் எவ்வளவு வல்லமை நிறைந்தவர், அவர் எவ்வளவு மகிமை பொருந்தினவர். என் அவரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அவருக்கு முன்பாக சத்துருக்கள் நிற்க முடியுமோ? அவருக்கு நிகராக யாரும் நின்று பேச முடியுமோ? ஹல்லேலூயா. என் தேவன் சர்வ வல்லவர். பிரியமானவர்களே, அவர் நிச்சயமாகவே அவர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற பொழுது அதை தடுக்கிறவன் யார்? அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அதை தடுக்கிறவன் யார்? இந்த நேரத்திலே உங்கள் விசுவாசத்தின் அளவை கூட்டுங்கள். உன்னதரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதியுங்கள்.
உங்கள் வாயின் வார்த்தையினாலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஏனென்றால் கிறிஸ்து இயேசு சொன்னார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன் எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். உங்களை ஆசீர்வதிக்க விரும்பும் என் ஆண்டவர், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுதே உன்னதரை உயர்த்தி பாடுங்கள். அவர் நாமம் வாழ்க என்று சொல்லுங்கள். இந்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த நேரத்தில் தானே என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமை இறங்கட்டும் அப்பா. என் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் பெருந்தொழிகள் இப்பொழுது பிள்ளைகளின் வாழ்க்கையில் விழட்டும். எங்கெல்லாம் தடைகள் காணப்படுகிறதோ, எங்கெல்லாம் சத்துருக்கள் தடையை விதைத்திருக்கிறானோ, பிள்ளைகள் செழிக்காதபடிக்கு, அடுத்த அளவுக்கு உயர முடியாதபடிக்கு, மேன்மை அடைய முடியாதபடிக்கு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, சுகமான ஒரு வாழ்வு வாழ முடியாதபடிக்கு, சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை குடும்பத்தோடு இணைந்து வாழ முடியாதபடிக்கு கிரியை செய்கிற அத்தனை பொல்லாத ஆவிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் அப்பா. தடைகள் விலகுகிறது பிரியமானவர்களே. தடைகளை என் கர்த்தர் விலக்குகிறார் உங்களுக்கு முன் நின்று. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு முன்பாக போவாராம். இனி காரியங்களை அவரே வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு முன் நின்று அவரே சத்துருக்களை துரத்துவார், வழிகளை சபைப்படுத்துவார். உன் பாதைகள் எல்லாம் அவர் வெளிச்சமாய் மாற்றுவாராம். அல்லேலூயா. நெருக்கமான உன் பாதையை அவர் இனி விசாலமாக மாற்றுவார். நிச்சயமாகவே கரடு முரடானவைகள் இனி சமமாக்கப்படும். பள்ளங்கள் எல்லாம் இனி நிரப்பப்படும். காரணம், என் கிறிஸ்து இயேசு உனக்கு முன்பாக சென்று தடைகளை நீக்குகிறவராக இந்த ஜெபத்தின் மூலமாக உன்னை சந்திக்கிறார். நீ விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டு இருக்கிற, உன்னதரை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்தில் தானே பிரியமானவளே, என் கர்த்தர் சொல்லுகிறார், உன் மகனுடைய வாழ்க்கையிலே இனி மாற்றம், உன் மகளுடைய வாழ்க்கையிலே இனி மாற்றம், உயர்வு இனி உன் கணவனுடைய வாழ்க்கையில் உண்டு. நிச்சயமாகவே பிரிந்த உன் உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். உன் கையின் பிரயாசங்களை என் கிறிஸ்து இயேசு இனி ஆசீர்வதிப்பார். நீ பிரயாசப்படுகிற ஒவ்வொன்றிலும் ஆசீர்வாதங்களை நீ காண்பது நிச்சயம். அல்லேலூயா. 30, 60, 100 பலனை நீ பெற்றுக்கொள்வது நிச்சயம். காரணம், உனக்கு முன்பாக போகிறவர் இன்னார் என்பதை நீ பார்த்து கொண்டே இரு. தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. அவரை நீ முன் வைப்பாய் என்று சொன்னால், இது கிறிஸ்து இயேசுவை உனக்கு முன்பதாக நிறுத்துவாய் என்று சொன்னால், அவர் உன் தடைகளை நீக்குவார். உனக்கு ஆசீர்வாதங்களை வரும்படி செய்வார். உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்துவார், பிசாசுகளை விலக்குவார். எப்படிப்பட்ட செய்வினைகள், மந்திரங்கள், தந்திரங்கள், மாந்திரங்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான மந்திரவாதிகள் எழும்பி வந்தாலும் சரி, உனக்கு முன்பாக போகிறவர் யார் என்பதை நீ அறிந்து விசுவாசித்து தைரியமாய் அதை எதிர்த்து நிற்கிற பொழுது நிச்சயமாகவே உங்களை விட்டு ஓடும்படி செய்வாராம் என் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, என் கர்த்தருடைய கரம் உன்னை இந்த நேரத்தில் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உன்னை அபிஷேகத்தில் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உன் வாய்களை சிறந்து உன்னதரை நோக்கி பார்த்து ஆர்ப்பரித்து பாடு. இந்த நேரம் வெற்றியின் நேரம். இந்த நேரத்தை விட்டு விடாதபடி இந்த உன்னதரை நோக்கி பார். இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுதே உன் தடைகள் விலகும் என்பதை விசுவாசத்தோடு, விசுவாச கண்களினாலே காண்பாயாக. உன் இருதயம் கர்த்தரை தேடட்டும். உன் பாவங்கள், அக்கிரமங்கள் இப்பொழுதே உனக்கு முன்னின்று அது விலக்கப்படட்டும். என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவட்டும், உன்னை பரிசுத்தப்படுத்தட்டும். அவரிடத்தில் விட்டு கொடுத்து கண்ணீரோடு உன்னதரை நோக்கி கேட்டுப்பார். என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே, என் தடைகள் எல்லாம் நீக்கித்தாரும் அப்பா. உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், உமக்கு நான் சாட்சியாக நிற்பேன் என்று சொல்லிப்பார். அல்லேலூயா. இதே ஊழியக்காரனை நான் அழைப்பேன், இதே ஊழியக்காரனை நான் அழைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என் வாழ்க்கையில் நடந்த சாட்சியை நான் சொல்லுவேன். உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். நான் போகும் இடமெல்லாம் உம்மை குறித்து நான் பேசுவேன் அப்பா. என் தடைகளை நீக்கி தாரும் என்று சொல்லி பாருங்கள். என் தடைகளை நீக்கி தாரும் அப்பா என்று கேட்டு பாருங்கள். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, எப்படிப்பட்ட மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக தந்திரங்களையும் வலையும் வைத்தாலும் சரி, அத்தனையும் அறுபட்டு போகும். அத்தனை தந்திரத்திலும் இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். அது மாத்திரமல்ல, அவர்கள் தந்திரத்தில் அவர்களையே அவர் பிடிப்பார். உங்களுக்கு முன்னின்று துரத்துவார். அவர்கள் உங்களிடத்தில் குனிந்து வருவார்கள். பிரியமானவர்களே, என் ஆண்டவராக இயேசு சர்வ வல்லவர். அவர் நிச்சயமாகவே அவர் நீதி செய்கிறவர், நியாயம் விசாரிக்கிறவர், நமக்காக எப்பொழுதும் வழக்காடுகிற தேவனாக அவர் இருக்கிறாராம். உனக்கு முன்னின்று சத்துருக்களை இந்த நாளிலே துரத்துவது நிச்சயம். இந்த ஜெபத்தை கேட்ட உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை காண்பது நீங்கள் நிச்சயம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஜெபத்தில் நீங்கள் இணைந்திருங்கள். இந்த ஜெபத்தை நித்தமும் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் விடுதலை பெறும் வரைக்கு கேளுங்கள். நித்தமும் ஜெபத்தை கேட்டு, வார்த்தைகளை கேட்டு, அல்லேலூயா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் தடைகளை நீக்கி தருவார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன்,
உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று பக்தன் சொல்லுகிறான். கேட்டுக்கொண்டிருக்கிற நீ யாராக இருந்தாலும் சரி, இந்த கிறிஸ்து இயேசுவை விசுவாசத்தோடு உண்மையோடு நம்பி அவர் கரங்களை பற்றி பிடித்து நீ ஓடுகிற பொழுது உன் காரியம் ஜெயமாய் மாறும். உன் காரியம் ஜெயமாய் மாறும். வெற்றி நிச்சயம். இந்த ஜெபத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை காண்பது நிச்சயம் என்பதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் செழிக்கட்டும், உயரட்டும், மேன்மை அடையட்டும் என்று சொல்லி நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெபத்தில் இணைந்த நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பங்களும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். குடும்பங்கள் செழிக்கட்டும், உயரட்டும். ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டுக்குள் தங்கட்டும். உலகம் கொடுக்க முடியாத எந்த வெள்ளியும் பொன்னும் தங்கமும் அல்லேலூயா எந்த சொத்தும் ஆஸ்தியும் காரும் பங்களாவும் கொடுக்க முடியாத ஒரு உன்னதமான சமாதானத்தை என் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மூலமாக நான் உங்களுக்கு பேசுகிறேன். இந்த சமாதானம் உங்கள் இருதயத்தை இப்பொழுதே ஆளுகை செய்யட்டும். இது பரலோகத்தின் சமாதானம். இது என் சமாதான பிரபு தரும் சமாதானம். இதே சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழே இப்பொழுதே அவர் நசுக்கி போடுகிறார். உங்களை விடுவிக்கிறார். நான் நம்புகிறேன். உங்கள் தடைகள் எல்லாம் நீங்கி போயிற்று. உங்கள் தடைகள் எல்லாம் விலகி போயிற்று. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாகவே 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 அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். கேட்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறேன். இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா உம்முடைய தீர்க்கதரிசியாய் உம்முடைய அப்போஸ்தலனாய் நான் ஒவ்வொருவர் மேலும் அப்பா என் கரங்களை நான் வைக்கிறேன். உம்முடைய மகிமை இப்பொழுது இறங்கட்டும். தொடும் உம்முடைய வல்லமை இப்பொழுது வல்லமையாய் பிள்ளைகளை தொட்டு பலப்படுத்தட்டும். அப்பா இருதயத்தின் பாரங்கள், கசப்புகள், துக்கங்கள், துயரங்கள், கண்ணீர் எல்லாம் விலகி போகட்டும். காரணம் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், எனக்கு முன் செல்லுகிறவர் அவர் சர்வ வல்லவர். இனி என் வழி வாய்க்கும் என்கிற ஆழமான விசுவாசம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.